ஜூலை 5, நேரம் காலை 6 மணி. ராசல் கைமாவோட மரீத் பீச்சில் இருக்கோம். யுஏஇயில் ராசல் கைமாவில் மரீத் பீச்சில் இருக்கோம். இதுதான் அந்த பீச்சோட சேட்டலைட் வியூ. நம்ம இப்போ இந்த இடத்துல இருக்கோம். அப்படியே இந்த பீச்சை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிப்போம். இதுக்கு முன்னாடி ஓல்டு பீச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம பார்த்துருப்போம், முன்னாடி வீடியோவில் இருக்குது. லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து அந்த ராசல் கைமாவோட ஓல்டு பீச். இப்போ நம்ம மரீத் பீச் பார்ப்போம். இது வந்து ஒரு சின்ன பீச்சு தான். இந்த பக்கம் அரேபியன் கல்ஃபு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக் வாட்டர் வந்து சிட்டிக்குள்ளே உள்ளே போயிருக்கு. முன்னாடிலாம் அந்த கார்னிச் வியூ சொல்லிட்டு பார்த்துருப்போம், அதில் இருக்குது உள்ள அந்த ஏரியா தான். அது ஃபிஷ் மார்க்கெட்டில் அந்த சைடு தான் இருக்குது. சன்ரைஸ் ஆயிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆச்சு. இது ஃபுல்லாக ஒரு 1 கிலோமீட்டருக்கு வந்து வாக்கிங் ஏரியா. இங்கே நிறையா நம்ம கேட்டு பார்க்கலாம். பூனைகள் நிறையா இருக்கும் யுஏஇ ஃபுல்லாக. எல்லாம் நைட்டு வந்தவங்கெல்லாம் ஃபுட்டு போட்டிருக்காங்க பூனைக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல ஜூமில். இந்த சைடு நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம பார்ப்போம் அப்படியே. இந்த பீச் அப்படி எல் ஷேப்பில் இருக்கும். இப்படி வந்துட்டு இப்படி டேர்ன் ஆகி இப்படி ஃபுல்லாக அப்படி 1 கிலோமீட்டர் இந்த பக்கம், இந்த பக்கம் இப்படி ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக பார்க்கிங். இந்த சைடு ஃபுல்லாக பார்க்கிங் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க் இருக்குது பீச்சை ஒட்டி. அதேமாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிறைய வில்லாஸ் இருக்கும், பெரிய பெரிய வில்லாஸ், அரபிகளோட வில்லாஸ் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருக்காங்க பீச்சில் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. கேம்பிங் கிடையாது இந்த பீச்சில். பீச்சை நீட்டாக வச்சுருக்கணும், எல்லாம் ஃபைன் போட்டுருவாங்க. இது ஃபுல்லாக வாக்கிங் ஏரியா. உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் பீச்சுக்குள்ளே. என்ட்ரன்ஸு பீச்சுக்குள்ளே சின்னதாக ஒரு வாக்கிங் ஏரியா, வளைஞ்சு போகிற மாதிரி. 2 ரெஸ்ட் ரூம் வந்து இப்போ ஒர்க்கு போயிட்டுருக்கு, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சைடு ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அரேபியன் கல்ஃப். அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈரான் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக வந்து எல்லாம் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லாம் காலையிலே வந்துட்டு போயிட்டாங்களாட்டாங்க. ஸோ 2 பேர் இந்த பக்கம் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பாயிண்டில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே அங்கேருந்து நடந்து வந்திருக்கோம். இதுதான் இந்த லாஸ்ட் பாயிண்ட்டு. இந்த மாதிரி பாறைகளை போட்டு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு
கடலுக்குள்ளே கொஞ்சம் தூரத்துக்கு வரையும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அங்கே ஒன்று இருக்குது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தோம்ல அந்த மாதிரி. இங்கே தான் டோட்டல் பீச்சோட வியூ இது தான். நிறைய பேர் எல்லாம் ஸ்விம் பண்ணிகிட்ருக்காங்க, குளிச்சிட்ருக்காங்க. அப்படி அந்த சைடெல்லாம் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இங்கே ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குங்க அந்த இடத்துல. நம்ம அந்த பீச்சோட இந்த எண்டில் இருக்கோம். அந்த சைடு அப்படியே கருவாக போய் அந்த சைடு பீச் முடியுது. நிறைய பேர் இன்றைக்கி எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு 3 ஷெட்டு போட்டிருப்பாங்க. அந்த பக்கம் ஒன்று இருக்குது சின்னதாக. இங்கே நிறையா புறாலாம் வந்திருக்கு. அப்படியே இற தேடி சாப்பிட்டுட்ருக்கு. ஒரு பீச்சில் ஒரு வண்டி இருக்குங்க க்ளீன் பண்ணுற மாதிரி. அதுதான் இந்த மாதிரி அப்படியே ஃப்ளாட்டாக லைன் மாதிரி போட்டுட்டு போயிருக்கு. இங்கே ஒரு மாஸ்க் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இருக்கும். பீச்சோட சென்டருக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சேர் போட்டு வச்சுருக்காங்களா, அது பார்த்திங்கன்னா பீச் கார்டு செக்யூரிட்டி இருக்காங்க வாட்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. அது இது ஃபுல்லாக வாக்கிங், சைக்கிளிங் அந்த மாதிரி. அங்கேருந்து ஆரம்பித்தோம் வீடியோ. அப்படியே சுற்றிட்டு அப்படியே அந்த சைடெலாம் போகலை. அந்த சைடு எல்லாமே குளிச்சிட்ருக்காங்கன்ட்டு வந்தாச்சு. இது பார்த்தீங்களா ஸ்கூட்டர். இது பீச்சில் நிறுத்தி வச்சுருக்காங்க. ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் ஏதோ கொஞ்சம் நேரம் டைமிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ட்ரையல்னு போட்டிருக்காங்க. அரபியில் இருக்குது. பார்க்கிங் பிரச்சனையே இருக்காது. ஃபுல்லாக அந்த லென்த்தை ஃபுல்லாக இந்த லென்த்தை ஃபுல்லாக விட்டுருக்காங்க. இந்த ஃபுட் ட்ரக் மாதிரி இருக்குல்ல, இது வந்து கேஃபிடேரியா ட்ரக்கு. ஈவினிங் ஆனால் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, காஃபி, டீ அந்த மாதிரி ஃபுல்லாக போயிட்டுருக்கும். பீச் ரோடு. அப்படியே இங்கே ஒரு மாஸ்க் இருக்குது. கரெக்டாக அந்த பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கார்லாம் கம்மியாக இருக்குது. எப்பயுமே அதிகமாக இருக்கும். டஸ்ட்பின்ஸ் அதே மாதிரி தான். எவரி 1 மீட்டர் 2 மீட்டருக்கு கேப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதாங்க டோட்டல் பீச்சோட வியூ. அங்கே ஆரம்பித்தது அப்படியே நம்ம ஆரம்பித்த இடம் இங்கே இருக்குது. பீப்புள் ஆஃப் டிட்டர்மினேஷன் பார்க்கிங் ஒன்லி. டிட்டர்மினேஷன் ஹேண்டிகேப் பார்க்கிங். இது அவங்களுக்கு 2 பார்க்கிங்கு என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே இருக்கும். இந்த பீச் பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்கு ரொம்ப சூப்பரான பீச். இது கிட்ஸோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு, வாக்கிங் போகிறது, ஜாகிங் அந்த மாதிரி சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த பீச்சு. இந்த ஓல்டு பீச்சு பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே அந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்குது. அது முன்னாடி வீடியோவில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள்.
அங்கே ஒரு போட்டு போயிட்டுருக்கு, ஃபிஷ்ஷிங் போட்டு. டஸ்ட்பின் பார்த்திங்களா வரிசையாக இருக்குது. இந்த சீ வாட்டர் தான் அப்படியே உள்ளே போயிட்டு, முன்னாடி ஃபுட்டேஜெல்லாம் நான் போட்டிருப்பேன், பேக் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கார்னிச் ஏரியா இருக்கும். ஃபிஷ் மார்க்கெட்டோட அந்த பகுதி எல்லாமே இந்த வாட்டர் தான் அங்கே உள்ளே போகுது. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா பெரிய வில்லாஸ், அரபிகளோட வில்லாஸ் வாடகை விட்டுருப்பாங்க, இல்லை அவங்களும் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஓகே, நோ ஃபிஷ்ஷிங் இந்த இடத்துல. ஓகே, இங்கே தான் ஆரம்பித்தோம், இங்கேயே முடியுது. இவ்வளோ தான் மரீன் பீச். ஒரு சின்ன பீச்சு, பட்டு ராசல் கைமாவில் அந்தளவுக்கு பார்க் ஏரியாலாம் இல்லை. பார்க் இருக்குது, தூரமாக இருக்குது. கிட்ஸை கொண்டு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட் பிளேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபுட்டேஜில் பார்ப்போம். ஜூலை 5, நேரம் காலை 6 மணி.